Good morning, channel. This is Professor Aswin from Government College of Technology. I am having my taking a champion Kavitri along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து frequency அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். frequency வந்து எப்படி இது பண்றது? அது செல்லமா nu அப்படினு சொல்லுவாங்க. It is the inverse of time period அப்படி சொல்லுவாங்க. இந்த யூனிட் எப்பவுமே வந்து வேரியபிள் தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா யூனிட் frequency யூனிட் என்னது? Hertz அப்படினுவாங்க. சரியா frequency யூனிட் வந்து hertz அப்படினுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இது வந்து cycle per second அப்படினு கூட சொல்லுவாங்க. சரி இது மட்டும் தானா அப்படினு பார்த்தா அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் frequency or angular frequency அப்படின்றது ஒன்று இருக்கு. சர்க்குலர் அப்படினாலே வந்து அங்க வந்து சர்க்குலர்னா சர்க்குலர் வந்து சர்க்கிளோட மொத்த ஆங்கிள் வந்து எவ்வளவு வரும் 2π. ஸோ அப்போ 2π டைம்ஸ் ஆஃப் மியூ அப்படின்னா 2π by t அப்படின்னா இது செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒமேகா. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2π by t அப்படின்னா இங்கே மியூ வந்து ஒமேகா பை 2π அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா சர்க்குலர் பிரிஞ்சது. அப்புறம் டைம் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லமா எப்படி கூப்பிடுவோம் டி. அப்போ டீக்கு வந்து என்னன்னா 1 by nu that is also equal to t னா 2π by ஒமேகா. ஸோ இந்த மூணுமே வந்து இதோட டைம் பீரியட் யூனிட் வந்து செகண்ட். ஸோ இதோட சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து என்ன வரும் ரேடியன் பர் செகண்ட் வரும். ஸோ எல்லாமே சைக்கிள் பர் செகண்ட் ரேடியன் பர் செகண்ட் அப்படின்றது இருக்கலாம். இங்கே வந்து டைமென்ஷன் வந்து இதுக்கும் t⁻⁻1 தான் வரும், இங்கேயும் t⁻⁻1 தான் வரும், இவன் ஒரு t வரும். ஸோ இது டைமென்ஷன். எப்பவுமே வந்து ஒரு வேரியபிள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேரியபிளுக்கு யூனிட்டும் டைமென்ஷன். இன்ஜினியரோட இரண்டு கண்கள் இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஆமாம், ஒரு கண் வந்து யூனிட், இன்னொரு கண் டைமென்ஷன். யூனிட் தெரியலனா டைமென்ஷன் அவன் ஒத்த கண் இன்ஜினியர். டைமென்ஷன் தெரியலனா ரெண்டுமே தெரியலாம் பார்வையற்ற இன்ஜினியர். ரெண்டு தெரிஞ்சதா பார்வையுள்ள இன்ஜினியர். சரியா? இப்போ ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? இது ஒமேகா பர் ஹெர்ட்ஸ். சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? ரேடியன் பர் செகண்ட். டைம் பீரியடுக்கு யூனிட் என்னது? செகண்ட். ஃப்ரீக்வன்சிக்கு டைமென்ஷன் என்னது? t⁻⁻1. சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி டைமென்ஷன் என்னது? t⁻⁻1. டைம் பீரியடுக்கு t. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? ரெண்டு பேரும் பார்வையுள்ள இன்ஜினியர் ஆகிட்டோம். ஸோ நம்ம பார்வையுள்ள இன்ஜினியர் ஆனதுக்காக தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.